இப்போ ஆருடம்ங்கிறது என்னன்னா, ஜாதகர் எதற்காக வந்திருக்கிறார், அவருடைய சிந்தனை எதன் மேல் ஏறி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கதான் ஆருடம். அப்போ ஜாமுக்கோள் ஆருடத்தில் உதயம்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. உதயம் வந்து ஒரு காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, சோவியை உருப்பினோடனே என்ன ஆகுதுன்னா, அதில் வரக்கூடிய இதை எடுத்துட்டு கட்டங்களை நிரப்புறாங்க. இல்லைன்னா சோவியை வச்சுக்கிட்டு 108 சோவி வச்சுட்டு பிரித்து கட்டம் நிரப்பி அதில் சொல்கிறாங்க. இதில் மட்டும் எப்படி லாஜிக் வருது கேட்டால், சோவிக்கு உயிர் இருக்குது, சோவிக்கு பாலில் ஊற வச்சு அதுக்கு பூஜை பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் பூஜை பண்ணால் அதுக்கு பவர் வரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பிரசன்னம் பார்க்கணும்னு வந்திருக்கீங்க, ஒரு ஆர்வம் பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. வந்த நேரத்துக்கு உங்களுடைய கேள்வி எந்த நேரத்தில் உற்பத்தி ஆயிருக்கு, நம்ம 2 பேரும் எந்த டயத்தில் மீட் பண்ணுறோன்றதை வச்சு ஒரு கட்டம் போட்டு இந்த நேரம் எப்படி இருக்குன்றப்ப நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ நீங்கள் வந்து படிப்பு விஷயமா இல்லைனா ஒரு லேண்டு விஷயமா வந்திருக்கிறீங்க. சரிங்களா? அப்போ லேண்டுங்கிறது செவ்வான்ற மாதிரி பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க, நான் அதை நம்புறது இல்லை. சரி, செவ்வாயினே வச்சுக்கோமே. நீங்கள் போட்டோன்னே செவ்வாய் வந்து என்ன ஆயிருக்குன்னா, எந்த ஜோதிட நூலை படித்து பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய விதி எந்த இடத்துலையுமே பொருந்தாதுன்னு சொல்லிடுவேன். நீங்கள் அதனால ஜோசிய புக்கை படித்து வீணாக்காதீங்க நேரத்தை. ஏன்னா விதிகள் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் ஜோதிடத்தில் கூடிய அடிப்படை தகவல்கள் பொருந்தும். அடிப்படை தகவல்னா நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன, கிரகங்களுக்கான இந்த டீட்டெயிலில் வேணால் ஜோசி புக்கில் வந்து எடுக்கலாமே தவிர, ஒரு ஜோசிகாரர் எப்படி பலன் சொல்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாமல் இவங்களா எதையாச்சும் ஒரு லக்னம் அது பேரை வச்சு ட்ரை பண்ணுறதை தவிர எதுலையுமே வராது பலன். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வெறும் ராசி கட்டம் மட்டும் போதுங்க. ஆரோட லக்கணம், இந்து லக்கணம், உபபதா லக்கணம், அது இது ஏகாதிபதி சோதனை, பரல்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. வெறுமனே ராசி கட்டம் லக்னமே இல்லாமல் இருந்தால் போதும் பலன் சொல்லலாம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதகத்துல இந்த ஆருட லக்னம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்லை, ஏதாவதுங்க ஆருட லக்னம், பதா லக்னம், உபபதா லக்னம், இந்து லக்னம்னு சொல்லி லக்னத்தில் நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குது. இதில் ஃபார்ச்சூனர் அப்படின்னு சொல்லிட்டு கேபியில் ஒன்று இருக்குது. லக்கணத்தையும் சந்திரனையும் சூரியனையும் கூட்டி இத்தனையால் கழிச்சோம்னா ஒரு பாயிண்ட் வரும். அது வந்து ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மெத்தடு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஒன்று பார்க்குறேன், நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், எங்கேருந்து இதை என்னன்னோ. லக்னம்னா என்ன அப்படின்னா, லக்னம் அப்படின்னா துவக்க புள்ளின்னு அர்த்தம். 0 ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த சோஃபாவை அளந்து கொடுங்கன்னா எங்கேருந்து அளக்குறது? இந்த மூலையில இருந்து ஏதாச்சும் ஒரு மூளை ஏதாச்சும் ஒன்று 0 பண்ணணும். அப்போ எதையாச்சும் ஒன்று 0 பண்ணி அளந்தா எதை அளக்குறது? அப்போ நம்ம பூமி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பூமியினுடைய துவக்க புள்ளிங்கிறது வந்து கிழக்கு வானம்னு சொல்கிறோம். அப்போ கிழக்கு வானத்துலேருந்து எல்லாத்தையும் அளந்துடலாமே அப்படிங்கிறது தான் வந்து பூமியினுடைய துவக்கப்புள்ளி. பூமிக்கு நம்ம ஏன்னா பூமியிலேருந்து தான் அளக்குறோம் எல்லாத்தையும். பூமியை ஸ்டேட்டஸாக எழுதணும். இப்போ பூமியிலேருந்து அளக்குன்றப்ப பூமி எல்லா பக்கமும் பூமி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு துவக்கப்புள்ளின்றப்ப கிழக்கு வானத்தில் தான் எல்லாத்தையுமே அளக்குறோம். சூரியன் அங்கே தான் உற்பத்தி ஆகுது, அதை தான் உதயம்னு சொல்கிறோன்றதுனால கிழக்கு வானம் எதுவோ அதுவே லக்கணம்னு பேர் வச்சாங்க. அப்போ அங்கேருந்து நம்ம அளக்க ஆரம்பிச்சோம். அங்கேருந்து சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கேருந்து சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கேருந்து புதன் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு லக்னத்துலேருந்து என்ன ஆரம்பிச்சோம். இதில் நிறைய பேருக்கு பிடிக்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சந்திரன் சூரியனை கூட்டி ஒரு இதால் மைனஸ் பண்ணி ஒன்று போட்டோம்னா ஒரு லக்கணம். சரிங்களா? அடுத்த லக்னத்தையும் சூரியனையும் கூட்டி அதை ஒரு இதால் மைனஸ் பண்ணி போட்டோம்னா அது ஒரு லக்கணம் சொல்லி ஆளுக்கு 2 லக்கணமாக போட்டு இந்த ஜெயமிடி சூத்திரத்தில் தான் வந்து இந்த உபபதா லக்கணம் பதா லக்கணம்னு சொல்லி நிறைய வரும். இந்த ஆருட லக்கணமும் அங்கே தான் வந்து நிற்கிது. நிறைய லக்கணங்களை ஒரு 5-6 லக்கணங்கள் 6-7 லக்கணங்களை கண்டுபிடிச்சி இவங்க இது எதுக்குன்னா இந்த ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே நினச்சி நிறைய பேர் ஓடினாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் ஆருடம் அப்படிங்கிறதுல வந்து இங்கே நம்ம ஜாமுக்கோள் ஆருடம்னு ஒன்று இருக்குங்க. ஜாமுக்கோள் ஆருடம்னு அது பேர். ஆருடம்னா என்னன்னா ரிஷப ஆருடர்னு சொல்லுவாங்க. யாருன்னா சிவனை வந்து ரிஷப ஆருடர். ஏன்னா ரிஷபத்து மேலே ஏறி வருவோர்னு அர்த்தம். ஆருடம்னா ஏறி வருதல்னு அர்த்தம். இப்போ ரிஷப ஆருட தரிசனம் செய்வார் அப்படின்னா ரிஷபத்து மலை ஏறி காளை மலை ஏறி வருவார்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஆருடம்னா ஏறி வருது. இப்போ ஆருடம்ங்கிறது என்னன்னா, ஜாதகர் எதற்காக வந்திருக்கிறார், அவருடைய சிந்தனை எதன் மேல் ஏறி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க தான் ஆருடம். அப்போ ஜாமுக்கோள் ஆருடத்தில் உதயம்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. உதயம் வந்து ஒரு காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு இந்த ராகு மீதி எல்லா கிரகங்களும் ரிவர்ஸில் சுற்றும். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கணக்கை தள்ளி உதயத்திலேருந்து கணக்கு பண்ணி தள்ளி உதயம்ன்றதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஆருடம் கண்டுபிடிப்பாங்க. ஆருடம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அந்த ரூமில் 12 ராசிகளாக பிரித்து கிளைண்ட் எந்த ராசியில் உட்கார்றாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அவர் நடுவில் உட்காந்துருப்பாரு. இந்த ரூமில் ஏன்னா பாய் வந்து இந்த 1.5 அடி பாய் வந்து சதுரமாக போட்டிருப்பாங்க. ஊரில் நடுவில் இடம் இருக்கும்.
சுற்றி பாய் போட்டிருப்பாங்க, செவுத்துல உட்காந்துரு சாஞ்சு உட்காரதுக்காக. அவர் நடுவில் உட்காந்துக்குவார், வரவங்களை உட்காருங்க சாமி அப்படின்னு சொன்னோடனே அவர் எங்கே போய் உட்கார்றாரு, தேடி பிடிச்சி ஜன்னல் ஓரமாக காற்று வருது சாயதுக்கு வாட்டமாக உட்காரு, அங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் மிதுன ஆருடத்தில் வந்திருக்கிறாரு. சரி, இப்படியெல்லாம் கால்குலேட் பண்றது சரியா வருமா? சரியா வராதுதான், இருந்தாலும் வரவங்களுக்கு கேள்விக்கு ஏதாச்சும் பதில் சொல்லணும்ல. ஓகேங்களா? இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இதை காம்ப்ளிகேட் பண்ணல, ஈஸி பண்றாங்க அவங்க. ஜோசிக்காரங்களுக்கு ஈஸி பண்றாங்க. அவங்களுக்கு ஈஸி, பாக்குறவங்க கேக்குறவங்களுக்கு பாக்குறவங்க நம்மள நம்பி வராங்க. ஓகேங்களா? அவங்கள பொறுத்தவரை நம்பி வராங்க. இது வந்து எதிர்கூறல் துறையில தான் நாங்க வந்திருக்கிறோம். எதிர்கூறல் துறைனா எங்களுக்கு சக்தி இருக்குன்னு சிலர் நம்புறான். நாங்களே நிறைய ஜோசிக்காரன் நம்பிக்கிட்டு இருக்கான். நான் எனக்கு நிறைய பேருக்கு சொல்லி தரும்போது சொல்லுவேன், அவங்க கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நிறைய, நான் உங்களுக்கு 10 பலன் சொல்றேன், 5 பலன் வந்து சரியா இருக்குது, 8 பலன் சரியா இருக்குது, யாருமே இது வரைக்கும் சொன்னது இல்லைன்னொடனே எனக்கு என்ன ஆயிருன்னா கொஞ்சம் கொம்பு முளைக்க ஆரம்பிச்சோம். அப்ப எப்படி சரி பண்றதுன்னா, நானா எனக்கு தெரிஞ்ச 4 பாயிண்ட், ஏன்னா நான் கடவுள் ஆயிட்டேன்ல அப்படின்ற மைண்ட் செட்ல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நான் கடவுளாவே மாறிட்டு வருவேன். ஜோசிக்காரனை பூரா கடவுளா அவனாவே மாத்திக்குவான். மாத்துறப்ப நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அப்ப சோவியை உருட்டி விட்டு சொல்றாங்க. சோவியை உருட்டினோடனே என்ன ஆகுதுன்னா, அதில் வரக்கூடிய இதை எடுத்துட்டு கட்டங்களை நிரப்புறாங்க. இல்லைன்னா சோவியை வச்சுக்கிட்டு 108 சோவி வச்சுட்டு பிரித்து கட்டங்கள் நிரப்பி அதில் சொல்கிறாங்க. இதில் மட்டும் எப்படி லாஜிக் வருது கேட்டால், சோவிக்கு உயிர் இருக்குது, சோவிக்கு பாலில் ஊற வச்சு அதுக்கு பூஜை பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் பூஜை பண்ணாதான் அதுக்கு பவர் வரும். இல்லைன்னா சொல்லாது, சோவி சொல்லாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜாதகம் என்பது வேற. ஜாதகங்கிறது உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களா ஒரு சிஸ்டத்தை போட்டு கணக்கு பண்ணி இப்படி இப்படி நடந்திருக்குதுக்கு முன்னால் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்றது ஜாதகம். நீங்க கேட்கக்கூடிய ஆருடம் கிருடம் இதெல்லாம் வந்து நாங்க இப்போ போடுறாங்களே ஜோசிக்காரங்க போடக்கூடிய கணக்குகள் எல்லாமே ஜாதகம் கிடையாது. இது பேரே வந்து ஆருடம்ன்ற பேரே, ஆருடங்கிறதே வந்து எதற்காக வந்திருக்கீங்கன்றதை வச்சு சொல்றது. இதுக்கு நிறைய சிஸ்டம் இருக்கு. ஈஸியான சிஸ்டம் என்ன, இப்போ நிறைய ஜோசிக்காரங்க, பெரிய பெரிய ஜோசிக்காரங்க, நான் வந்து அதை கண்டுபிடிச்சேன் ரிப்பனை விட்ட சொன்னேன்னு சொன்ன ஜோசிக்காரங்களாம் பேசிக்கா அவங்க ஆஃபீஸ்க்குள்ள போனே அவங்க எப்படி போடுவாங்க, அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஜோசிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, சும்மா இருக்காம கட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்தோடனே என்ன செய்வாங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர், லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் வந்துச்சு, நவ்வுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நவ், நான் வந்து 2008 ஒருத்தர் ஜாதகம் பார்த்தேன், அடுத்து 1978 ஒருத்தர் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க, நவ்வுன்னு ஒரு பட்டன் இருக்கு, இல்லைன்னா கணக்கீடு கால்குலேட்னு ஒரு, அது பட்டன் அழுத்தினே 0 ஆகி இந்த செகண்டுக்கு கால்குலேட் ஆகி ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்டம் தான் உங்கள் கட்டம், நான் எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள வச்சுக்குவேன். அது எப்படி சரியா இருக்கும்? சரியா இருக்காது. இது எப்படின்னா சரியா வருது கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றதுனால இது ஓரளவுக்கு ஒத்து போகுது. ஒன்று, நீங்க கேள்வியை மட்டும் கொடுத்துட்டு வரீங்க, உங்களை பத்தி எந்த தகவலையும் என்கிட்ட நீங்க சொல்லலை. 2 விஷயம் இருக்குல்ல, ஒருவேளை உங்களுக்கு பிறந்த தேதி இருக்குது எல்லாருக்குன்னா நான் ஜாதகப்படி கணக்கு சொல்லுவேன். நீங்க வந்திருக்கிறது அப்படி வரலையே. நீங்க வந்திருக்கிறது ஏதோ ஒரு கேள்வியாட வந்திருக்கீங்க, ஒரு பிரசன்னம் பார்க்கணும்னு வந்திருக்கீங்க, ஒரு ஆர்வம் பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. வந்த நேரத்துக்கு உங்களுடைய கேள்வி எந்த நேரத்தில் உற்பத்தி ஆயிருக்கு, நம்ம 2 பேரும் எந்த டயத்தில் மீட் பண்றோன்றதை வச்சு ஒரு கட்டம் போட்டு இந்த நேரம் எப்படி இருக்குன்றப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ நீங்க வந்து படிப்பு விஷயமா இல்லைன்னா ஒரு லேண்டு விஷயமா வந்திருக்கிறீங்க, சரிங்களா? அப்போ லேண்டுங்கிறது செவ்வான்ற மாதிரி பாரம்பரியத்தில் சொல்றாங்க, நான் அதை நம்புறது இல்லை. சரி, செவ்வாயினே வச்சுக்கோமே. நீங்க போட்டோன்னே செவ்வாய் வந்து என்ன ஆயிருக்குன்னா மிதுன ராசியில அமர்ந்திருக்கு, சரிங்களா? அது வந்து 8ஆம் இடமா இருக்குது, லக்னம் வந்து விருச்சக லக்னத்துல வந்துருக்கு. நீங்க வந்த டைம் விருச்சக லக்னம், செவ்வாய் வந்து லக்னாதிபதி 8ல போய் மறைஞ்சிருக்கிறாரு, புதன் வந்து ஆல்ரெடி அங்க பகை வீடு, சரிங்களா? அப்ப இந்த கேஸ் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அப்படியே அந்த இடம் வந்து எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கான்னு கேட்பேன். ஏன்னா மிதுனம்ங்கிறது பார்க்கு, அதுக்கு பக்கத்துல இந்த சைடு வலது கை பக்கமா ஒரு ஓடுதான்னு கேட்பேன். இதெல்லாம் வந்து ஆரோடத்துல கேட்கறது, சரிங்களா? ஆரோடத்துல கேட்கறது வந்து அந்த ஆரோட கிரகங்கள் இப்படிலாம் அமைஞ்சிருந்தா அப்படி இருக்குன்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு. சரி, இப்ப நம்ம லேண்டுக்கு நம்ம ஜென்ரலா ஒண்ணு பார்த்தோம்ல, சரி இப்ப நான் 1 வாரம் கழிச்சு வரேன், இப்ப நான் பார்க்கும்போது அதுல என்ன சார் வரும்? அதே வரும், எப்படி வேணாலும் வரலாம், அதே வர வாய்ப்பு இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஆருடம் பார்க்க வந்தவங்க திடீர்னு இன்னொரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்றப்ப 45 நிமிஷமாச்சும் மினிமம் எடுத்துக்கணுங்கிறாங்க. 2வது கேள்விக்கு. ஆமா, 2வது கேள்வி இதே கேள்வியை திருப்பி கேட்கறதா இருந்தாலும் நீங்க போயிட்டு 45 நிமிஷம் வரணும். நீங்க லேண்ட் சம்பந்தமான கேள்வி, வேலை சம்பந்தமான கேள்வி, ரொம்ப பெரிய கேள்விலாம் கேட்கறதா இருந்தா 48 நாள் கழிச்சு வரணும். ஓகே, இதுக்கு அடிப்படையா நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல சார். இப்ப ஜாதகம் பார்க்கறது அப்படின்னா முதல்ல கேட்கறது அப்படிங்கிறது பிறந்த தேதி, நேரம் அப்படிங்கிறது, அதுவே எவ்வளவு தூரம் நமக்கு கரெக்டா அக்யூரேட்டா இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு ஜாதகம், அது அவங்க அக்யூரசியா கொடுத்தாலும் கூட கிரக நிலைகள் அக்யூரசியா இல்லை. இப்ப சனியே பாத்தீங்கன்னா இப்ப பயிற்சியாதுன்னு ஒரு பஞ்சாங்கம் சொல்றது, 7 மாசத்துக்கு மேல பயிற்சியான்னு இன்னொரு பஞ்சாங்கம் சொல்றது இல்லைங்களா? சின்ன சின்ன எரர் இருக்குங்க. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க மேட்டர். நாங்க எத்தனை ஜாதகம் பார்த்தோம், நாங்க எத்தனை பேருக்கு சொன்னது நடந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த கால்குலேஷன் நாங்கள் கரெக்ட் பண்ணி இப்போ நான் ஒரு பலன் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த சனி பயிற்சி இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன், கொஞ்சம் டியூன் பண்ணுவேன்.
அடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு சொல்லுவேன். இப்படியே தள்ளி தள்ளி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பண்ணி வரோம் ஒண்ணுங்களா. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கிரக பயிற்சி மட்டும் பார்க்காம அவங்க வாழ்க்கையில் நடந்த சிம்டம்ஸ், அதனால தான் பேரை கேட்கறது, அவங்களுடைய பல தகவல்களை வச்சு நாங்கள் சொல்ல ட்ரை பண்றது காரணம் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா ஒன்னொன்னுக்குள்ள போயிடலாம் அப்படின்றதானே தவிர, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆரோடம் போட்டு பார்க்கறது, ஆரோட லக்கணம் பார்க்கறது, உபபத லக்கணம், பத லக்கணம் பார்க்கறது, இந்து லக்கணம் பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறதுன்னு போட்டு ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணணும்? ஒண்ணுமே தேவையில்லை. சிம்பிள். உங்களுக்கு வந்து நீங்க சொல்றது வந்து கேள்வியே இல்லாம வந்தா, இந்த ஜாமக்குள்ள ஆரோடம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்து என்ன கேள்வி வரும்னா, நகை காணா போச்சு, மாடு காணா போச்சு, ஒரு பிரசனம் பாக்குற மாதிரி தான். ஆமா, அது பேர் ஆருடம்ங்கிறது. பிரசன்னம்ங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. ஆருடம் சமஸ்கிருத வார்த்தை தான். அது சோழி போட்டு தான் பாக்குறாங்களா சாருடமும்? ஆருடம் சோழி பாட்டு பாக்குறது தனிங்க. நான் சொல்றது சாமக்குள்ள ஆருடம் ஒரு சிஸ்டமே இருக்கு. அதுல 7 கிரகங்களுக்கு கால்குலேஷன் இருக்கு. அது எப்படி சுத்தும், என்னென்ன கணக்குல சுத்தும் சொல்லி 12 கட்டத்துல 4 கட்டத்தை டம்மி பண்ணி 8 கட்டத்துக்குள்ள 8 சாமங்கள்ல இருக்கிற மாதிரி சுத்தம். இது சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கு புக் இருக்குது. இது வந்து ஜினேந்திர மாலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உபேந்திரநாச்சாரியாருடைய இதுல எழுதப்பட்ட நூல். இதுல பல தகவல்கள் இருக்கு. ஜோசியத்துக்கு ஒரு அடிப்படை ஜோசியம் படிக்கணும் அப்படின்னா அந்த புக்கு படிச்சா போதும். அவ்வளவு அக்யூரசியான, ஆனா அதனுடைய கணிதங்கள் தப்பு. கணிதங்கள் லாஜிக் இல்லாத கணிதங்கள். ஓகேங்களா. அப்புறம் அது எப்படி சார் அப்ளை அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம்னுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம எப்படி கையாளணும். ஏன்னா அது என்ன சொல்றாங்கன்னா, தாது மூலம் ஜீவன் இருக்காங்க. நீங்க வந்து கேட்டுட்டு வந்திருக்கக்கூடிய கேள்வி உயிருள்ள பொருளா, உயிரற்ற பொருளா, அல்லது இயங்கக்கூடிய உயிரற்ற பொருளா? இயங்கக்கூடிய உயிரற்ற பொருள் எது? கார் இருக்கு, இயங்குது, ஆனா உயிரற்ற பொருள். அப்போ அது ஒருவேளை உயிர் உள்ள பொருளா, அல்ல அது வெறுமனே பொருளா? அந்த மாதிரி பொருள்கள் வந்தா என்ன மாதிரி பொருள்கள் எந்த இடத்துல தொலைக்கப்பட்டிருக்கு அப்படி காரகங்கள் நிறைய இருக்கும். ஜினேந்திர மாலன் ஒரு கிரகத்தை கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பான் நிறைய. அப்ப அந்த பொருள் எவ்வளவு தூரத்துல மறைஞ்சிருக்குது, எவ்வளவு ஆழத்துல இருக்குது, எந்த திட்டுல வச்சிருக்கப்பட்டான், ஏதாச்சும் பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கா, யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்களான்ற கேள்வி எல்லாத்துக்கும் அதுல பதில் இருக்கு. எல்லாத்தையும் கிரகங்கள் வழியாவே கொண்டு போயிருப்பான். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒரு நூலை கற்றுக்கொள்வது, ஜோசியத்தை கற்றுக்கொள்வதற்கு அது ஆழமான ஒரு புரிதலை கொடுக்கும். ஒவ்வொரு மெத்தட் இருக்குங்க ஜோசியத்துக்குள்ள. அது என்னன்னா அவரை பத்திய நம்பிக்கை. நீங்க பாக்குறது வந்து ஒரு ஜோசியக்காரர் மேல வந்த நம்பிக்கையை வச்சுதான் பேஸ். எந்த ஜோதிட நூலை படிச்சு பார்த்தாலும் அதுல இருக்கக்கூடிய விதி எந்த இடத்துலயுமே பொருந்தாதுன்னு சொல்லிக்கிறேன். நீங்க அதனால ஜோசிய புக்கை படிச்சு வீணாக்காதீங்க நேரத்தை. ஏன்னா விதிகள் பொருந்தாது. ஆனா ஜோதிடத்துல கூடிய அடிப்படை தகவல்கள் பொருந்தும். அடிப்படை தகவல்னா நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன, கிரகங்களுக்கான இந்த டீட்டெயில வேணா ஜோசி புக்ல இருந்து எடுக்கலாமே தவிர, இந்த அதிபதி இங்க இருக்கிறார், இந்த அதிபதி அவரை பார்க்கிறார், அதனால இது நடந்துச்சுன்னு சொல்றதுக்கான விதிகள் எங்கேயுமே பொருந்தல. அப்ப ஒருவேளை அனுபவப்பட்டவங்க சொல்லல. இப்ப உதாரணத்துக்கு நானே இந்த மாசம் எனக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு தகவலை சொல்றாங்க. அந்த தகவல் சொல்றதுக்கு அப்ப எப்படி இந்த தகவல் சொல்றீங்கன்னா, 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியில இருந்ததுனால சொல்லிட்டேன்னு சொல்லி, 8ஆம் அதிபதி சேர்ந்ததுனால சொல்லிட்டேன்னு சொல்லி மலிப்பிட்டு போயிடுறாங்க. அது அவங்களுக்கு மட்டுமே யூனிக்கான விஷயமா வச்சுக்கிறாங்க. அப்ப இதனால கூட இந்த ஜோசியத்துல வரவங்க, அடுத்து வரவங்க, கத்துக்க வரவங்களுக்கு முடியாம போயிடும். ஒரு ஜோசிக்காரர் அக்யூரசியா பலன் சொல்லுவார், அவர்கிட்ட போய் கத்துக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்கே சொல்லி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களுக்கே சொல்லி தர மாட்டாங்க. அப்ப இவ்வளவுதான் ஜோசியம். அப்ப என்னன்னா இந்த இது எல்லாத்தையும் கோர் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியாம, ஒரு ஜோசிகாரர் எப்படி பலன் சொல்றான்னு கண்டுபிடிக்க முடியாம, இவங்களா எதையாச்சும் ஒரு லக்னம் அது பேரை வச்சு ட்ரை பண்றதை தவிர எதுலையுமே வராது பலன். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வெறும் ராசி கட்டம் மட்டும் போதுங்க. ஆரோட லக்கணம், இந்து லக்கணம், உபபதா லக்கணம், அது இது ஏகாதிபதி சோதனை, பரல்கள் எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை. வெறுமனே ராசி கட்டம் லக்னமே இல்லாம இருந்தா போதும் பலன் சொல்லலாம். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், நிறைய ஜாதகங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொல்லப்படக்கூடிய இந்த உப நட்சத்திரம் ஜோசியங்களா அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க தான் நிறைய அங்கே இருப்பாங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன், அப்படி இருந்தேன், எனக்கு கணக்கு தான் முக்கியம்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டாக அவங்க போவாங்க. அவங்க குடும்பத்தில் கூடிய பேரம்பேத்தி ஜாதகம் 5 ஜாதத்தை மட்டுமே வச்சு கடைசி வரைக்கும் கணக்கு பார்த்துட்டே இருப்பாங்க, அழுக்காகிற வரைக்கும். அதில் ஒன்றுமே கிடைக்காது. ஒரு ஜாதத்தை பார்த்தா தூக்கி போட்டு அடுத்து ஒரு நாளைக்கு 20 ஜாதகம் 30 ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்படி நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிறதா இருந்தால் அப்படி ஏதாச்சும் ஒரு ஆளுகளோட நீங்கள் டைப் வச்சுட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பினா வராதுங்க. அதனால வந்து இந்த ஆருடம் அப்படிங்கிறது, ஆருட லக்னம் என்பது வேற வேற. அதனால எல்லாமே பேஸ் இதுக்குள்ளதான் வருதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரி, கடைசியா ஒரு கேள்வி, இதை பார்க்கறதுனால நம்ம முடிவுகள் எடுக்கலாமா கூடாதா? இல்லைங்க, நான் சொல்றது யாரையும் நம்பி எந்த முடிவும் வாழ்க்கை எடுக்கக்கூடாது. நான் சொல்றது அதுதான். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க, என் மேல நம்பிக்கை இருக்குது, நான் சொன்ன வார்த்தைகள் மேல நம்பிக்கை இருக்குன்னு தைரியமா நீங்க என்ன நம்பி எடுக்கலாம். ஒருவேளை என்ன புதுசா என்னைக்காச்சும் ஒரு நாள் பாக்குறீங்க, ஆர்வத்துல வந்து பாக்குறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய நம்பிக்கை நீங்களே நம்பிக்கையை எடுக்க மாட்டீங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா, நீங்களே எடுக்க மாட்டீங்க. நீங்க தான் சார் இது ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. ஆனா மக்களோட மனநிலையில இருந்து ஏதாவது ஒரு முடிவு இப்ப எடுக்கணும், ரொம்ப குழப்பமா இருக்கு. ஜாதகம் அதுதான் சொல்றேன். நான் சொல்றது என்னுடைய அனுபவம், என்ன கூட இருக்கக்கூடிய அனுபவம், கூட்டாளிகள் அனுபவத்தை நான் பாக்குறப்ப எல்லாருமே வந்து ஒரு முடிவு எடுக்கணும், முடிவு எடுத்துட்டாங்கன்னா சரிங்களா. அப்போ ஒரு பையனை, இந்த பையனை கல்யாணம் பண்ணணும் ஒரு பொண்ணுக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க,
சரிங்களா? நாங்க வந்து சரியில்லைன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, "பாருங்க சார் 7 சுத்தமா இருக்கு சார் பையனுக்கு. 2க்கும் ராகு கேது இருக்கு சார்." அப்படின்னு சொல்லி நம்மள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், "என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி நீ என்ன பண்ண போற? உன் பிரச்சனை, உன் வாழ்க்கை, உன் பொண்டாட்டி, உன் புள்ள. போயா" அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஆனா வேணான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு வந்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா, "வேணாம் சார் சரியில்ல. அது சரியில்ல, இது சரியில்லன்னுவாங்க." ஆக மொத்தத்துல அவங்களுடைய மைண்ட் செட் தான். ஒருவேளை அவங்க வேணான்னு முடிவுல வந்திருக்கிறாங்க. நான் வேணும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, வேற ஒரு ஜோசியக்கார்ட்ட பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா நாங்க கண்கூடா பார்க்குறோம். ஏன்னா அவங்க முடிவெடுத்தது தான் செய்றாங்க வாழ்க்கையில. எங்களுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய முடிவோட ஒரு ஒரு சின்ன முட்டு மாரி சைடுல வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான். அப்ப உண்மையிலேயே பிசினஸ் இது வந்து வாழ்க்கை பற்றிய முடிவு. இதுல அவங்க முடிவு பிசினஸ் எடுக்கிறவங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன செய்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறப்ப எங்கள்ட்ட வராங்க. வந்துட்டு நாங்க சொல்லக்கூடிய முடிவு அவங்க ஆல்ரெடி எங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். பக்காவா எடுத்துட்டு போயிருவாங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில ஒரு குழப்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு முடிவு எடுக்க முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கு. இத யார்ட்ட போய் சொல்றதுன்னு முடியல. ரொம்ப பர்சனலான விஷயத்துல ரொம்ப அத சொல்லவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு. இத யார்ட்ட சொன்னாலும் ஐடியா கிடைக்காது. ஒண்ணு சொன்னா சிக்கிருவான். அவன்ட்டயும் சிக்கிருவான். இப்படியே ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப யாராச்சும் ஒரு கான்ஃபிடென்டான நம்பிக்கையான ஜோசியர்ட்ட போய் கேட்கலான்ற மாரி வரும்போது, நான் சொல்லக்கூடிய தகவல்கள இப்ப ஏத்து காட்டினாலும், நான் சொல்லுவேன், இப்போதைக்கு அது செட் ஆகாதும்மா விட்டுருமான்னு சொல்லுவேன். அந்த பிள்ளைக்கு விடவே முடியாது. அந்த விஷயத்துலருந்து வெளிய வர முடியாது. ஆனால், இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு எனக்கு நான் சொன்னது நடக்கும்போது அந்த பிள்ளைக்கு என் மேல கான்ஃபிடென்ட் வரும். ஆனா, அதுக்குள்ள சிக்கிக்காம இருக்கிறது வரைக்கும் நான் சொல்லுவேன். சிக்கிக்காத, இன்னும் 2 வருஷம் தள்ளி போடு, 1 வருஷம் தள்ளி போடு, 8வது மாசம் தள்ளி போடுன்னு சொல்லுவேன். அது வரைக்கும் தள்ளி போயிட்டா நான் சொன்னத அது நம்பும். அப்ப இது மாரி தான் சொல்லணுமே தவிர, இன்னொன்னு அவங்கவங்க விதி. சரி நான் எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பண்ணிட்டு வந்து அடுத்த வருஷமே நிப்பாய்ங்க. அது உன் விதின்ற மாரி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குங்களா? அப்ப அவங்கவங்க விதி அது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமே தவிர, ஒருவேளை அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா, நம்மள பார்க்காம கூட அவங்க பிரேக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நேரம் இல்ல இருந்தா நம்மள மாரி இன்னும் 50 ஜோசியக்கார பார்த்துட்டு கூட மாட்டிக்கலான்றதுனால, எல்லாம் விதி தான். அப்ப நான் வந்து யாருடைய வாழ்க்கையும் மாத்தப் போறதில்ல. என்னால யார் வாழ்க்கையும் மாறப் போறதும் இல்ல. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய நேரம், என்னுடைய நேரம் 2 சிங்க் ஆயி, நான் ஒரு ஐடியா குடுத்து அந்த ஐடியால நீங்க ஜெயிக்கலாம். அப்படித்தான் சொல்றேனே தவிர, நான் சொல்றது ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்னுடைய பதில்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன குடுக்கும். ஆனா வலிகள காட்டாது. வலிகள் உங்க வாழ்க்கை தான் காட்டும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க எத்தனையோ விஷயத்த சந்திச்சிருப்பீங்க. அது என்னுடைய அனுபவத்தால் மாறாது. இல்லன்னா என்னுடைய அட்வைஸால் மாறாது. நீங்க அதெல்லாம் சேர்த்து தான் முடிவு எடுப்பீங்க. என்னுடைய அட்வைஸையும் ஒரு பார்ட் ஆஃப் அதா வச்சுக்குவீங்களே தவிர, நான் சொல்றதே முன்னால வச்சுட்டு யாரும் எடுக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டியும், என் புள்ளையும் கூட செய்யாது நான் சொல்றது. ஓப்பனா தானே சொல்றேன் இல்லைங்களா? அதனால அப்படித்தான் இருக்கும். ஏன்னா சிச்சுவேஷன் தான். அவங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னால சொன்னது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வந்திருக்குன்றத வச்சு தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. எனவே புதுசா பார்க்குறவங்க நம்ப முடியாது. அப்படின்னு தான் சொல்றேன். ஜோதிடம் பத்தி நெறைய தகவல்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.